காலையிலே நாங்கள் வீடு வந்து இடத்துல வாடகை அந்த ஏரியா வந்து நல்ல ஏரியா வந்து அமைதியாக கேட்டப்ப அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது, நான் அனுஷியா. ஓகே, இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தாலே தெரியும். எங்கள் வீட்டில் தான் நிற்கிறேன். அப்போ ஒரு 2-3 நாளாக வந்து வீடியோ வந்து ஒழுங்கு இல்லாமல் வந்துருக்குமே. இப்போ நேற்று வீடியோ போகிற சரியான குறைவு. அதே கூட வந்து எங்களோட ஃபோன் வந்து சொல்லிக்கிறேன் அந்த வீடியோவில் வந்து பழுதாக போயிருக்குன்னு சொல்லிடுறேன். அப்போ நேற்று இரவு தான் வந்து எங்களோட ஃபோன் வந்து ஒரு 2 மாதம் குரணியில் தான் இருக்காங்க. 2 மாதம் அளவுக்கு இந்த ஃபோனை வந்து பாவிக்கலாம்னு சொல்லி சொன்னால் டிசைன்னு போட் வந்து நல்லா தேங்கிட்டு அப்போ போட் வந்து பழுதாக போட்டுன்னு சொல்லி போட் மாற்றிருந்தது. அப்போ ஒரு இதை இப்போ வீடியோ செய்ய வந்து எடுத்த ஃபோன் எவ்வளோத்துக்கு எடுமாடுது? அது 1 லட்சம் ரூபா கட்டுனாங்களா? 1 லட்சம் ரூபா கட்டுதானே. இந்த ஃபோன் வந்து அந்த கொரோனா மூட்டம் தான் எடுத்ததுன்னு. அப்போ சரியான பில்லு, சரியான மணிக்கு பில்லு ஃபோன் வந்து. அப்போ இந்த ஃபோன் விலை வந்து 60,000 தான் விற்றுது. நாங்களுக்கு 1 லட்சம். அப்போ இது ஒரு இன்னொரு 2-3 மாதம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பாவிக்கலாம் நார்மலாக வந்து. நான் இப்போ அதுக்காண்டி வந்து நாங்கள் அவசரமாக வந்து அந்த அண்ணாண்ட சொல்லி ஆர்டர் பண்ணி இந்த போட்டெல்லாம் மாற்றிட்டு நேற்று தான் கொண்டு வந்தது. அப்போ இன்றைக்கு தான் வந்து வீடியோ எடுக்கிறேன். அப்போ இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா சொல்லணுமா? அது சொல்ல என்னென்ன அது வெக்கம். அப்போ உண்மையிலே நாங்கள் வந்து இன்னைக்கு எங்கே போகிறோம்னு சொன்னால் நானும் அதுவும் வந்து இன்னைக்கு காலையிலே நாங்கள் வீடு வந்து இடத்துல வாடகை இருக்குன்னு சொல்லியிருந்தோங்க. அதை வந்து எங்கேன்னு சொன்னால் சாரு வீட்டு அந்த ஒழுங்கேக்குள்ள தான் இப்படி ஒரு அம்மாவோட வீடு வந்து இருக்குன்னு சொன்னவங்க. அதாவது 1 லட்சம் ரூபா அட்வான்ஸும் மாதம் 5,000 ரூபான்னு சொன்னாங்க. அப்போ அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் உண்மையாக அதுக்கு வந்து ஓமண்டு தான் ஏன்னு சொன்னால் அட்வான்ஸ் வந்து நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் எப்படி இருந்தாலும் உடம்புல எங்களுக்கு அது வந்து கொஞ்சம் தவணை சொல்லி தானே வந்து இருப்போம் அந்த வீட்டில் 1 வருஷமோ 2 வருஷமோ அதை கேட்ட மாதிரி அந்த காசு திரும்ப தருவாங்க. தருவினோம். அப்போ அந்த 5,000 ரூபா வாடகைன்னு சொன்னால் உண்மையில அந்த வளவு வந்து அந்த வளவில் வந்து பிரயோஜனப்படக்கூடிய இது வருமானத்துக்குரிய இதெல்லாம் இருக்கு. தேங்காய் மாங்காய் அப்படின்னு நிறைய இருக்குது. அதை விட இப்போ நார்மலாக வந்து முந்தைய காலத்து மாதிரி 1,000-2,000 ரூபாய்க்கெல்லாம் வீடு வாடகை எடுக்கிறது கஷ்டமே. அப்படி இல்லை, அவரிடம் இல்லை. அப்போ இது வந்து ஓமண்டுட்டோம் நாங்கள். ஏன்னு சொன்னால் நம்மளை 5,000 ரூபா காசு தானே மாதத்தில். அதுக்குள்ள வருமானம் வரக்கூடிய இதுவும் இருக்குது தானே. அதை விட அயல் வந்து நல்ல ஒரு அயல். முக்கியமாக இதில் ஒன்று சொல்லணும், அந்த ஏரியா வந்து நல்ல ஏரியா வந்து அமைதியான இடம் போட்டாங்க. அந்த அதில் நின்று பார்க்கவே தெரியுது. பக்கத்துல எல்லாம் நிறைய வீடு வளர்ந்து இருக்குது. ஆனால் ஒரு சத்தம் இல்லை. அந்த வீட்டை வந்து ஒரு சத்தம் இல்லை, ரோட்டு வழி ஒரு குழந்தை குஞ்சு இல்லை. அப்படி ஒரு அமைதியான நல்ல ஒரு இடம். உண்மையில போய் நின்று பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஆனால் என்னன்னு சொன்னால் அந்த வீடு கிடைக்குமோன்னு ஒரு சாத்தியக்கூறு இல்லைன்னு அது என்ன யோசிப்பீங்க. என்ன அட்வான்ஸ் வாடகைலாம் சொல்லிட்டாங்களான்னா அப்போ கண்டிப்பாக கிடைக்கும் தானே. இல்லை, அது வந்து இப்போ எங்களை மாதிரி தான் என்ன சொல்கிறது, வெளிநாட்டில் இருக்கிற உறவு வந்து அந்த வீடு தான். அப்போ அது வந்து கிடைக்கிறது சந்தேகமாக தான் கிடக்குது. இப்போ அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோமே அவங்க என்ன முடிவு சொல்கிறாங்கன்னு சொல்லி. அதுக்கு பக்கத்துலேயே வந்து 2 வீடு இருக்குதான். ஆனால் அது வந்து அவங்க ஓகே இல்லை. அந்த வீடு வந்து நாங்கள் பார்க்கவே வந்து லைட்டாக பயமாக கிடக்கு. அந்த வீடு வந்து சின்னாக்களை வச்சு கொண்டு இருக்கிறதானா அது வந்து எங்களுக்கு ஒரு வண்டியை குடி கொண்டு பார்த்தது. அதுக்குள்ளே மாடு இல்லாமல் வச்சு வளர்த்துக்கிறாங்க. இப்படி ஜன்னல்னு சொன்னால் வரும் அந்த கருப்பு கண்ணாடி மட்டும்தான். ஒரு இருந்தேன் கண்ணாடி உடைஞ்சிடும் கல்லன் பூர பழைய நூலகமே இருக்கு அந்த வீடு வந்து. அப்போ அது வந்து எங்களுக்கு வேணாம். அது வந்து அட்வான்ஸ் 40,000 ரூபா சொன்னாங்க. 2 நாங்கள் இப்போ போய் அண்டு பார்த்துட்டு வந்த வீடு வந்து ஓகே. அந்த வீடு என்னன்னு சொல்கிறோம், நல்ல பெரிய கல்வீடு, இது மாமரண்டிக்கு இது அடுத்த நல்ல ஒரு சோள மாதிரி இடம் தான். அப்போ மெயினாக எல்லாரும் வந்து யோசிக்கணும் என்னத்துக்கு சொந்த வீட்டை வச்சு கொண்டு வாடகை கொடுத்துறீங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து அது கேள்வி வரும். ஆனால் உண்மையாக அதுக்கு வந்து சொல்ல போனால் நிறைய அர்த்தம் அந்த டென்ஷன் நிம்மதி இல்லாமல் என்னன்னு சொல்கிறது ஒரு அளவா சொல்றேன். நிலவு விரட்டு மாதிரி சொல்றேன், முடிஞ்சா பொழுது வர தெரியாத மாதிரி தான். அப்படி இல்லை, கொஞ்சம் வீடு வந்து எங்களுக்கு பொருத்தம் இல்லாம இருக்கு. இந்த வீடு வந்து பொருத்தம் இல்லாம இருக்குது. சொன்னா அந்த சின்ன பிள்ளைல வச்சு கொண்டு இருக்கிறாங்களா மாறி மாறி ஒரு கருத்து இருந்தாங்களா அப்படி இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக கிடக்குது. நாங்கள் வந்து நிறைய நான் வந்து சைவம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்.
நிறைய கோயிலில் போய் கேட்டுருந்தாங்க. அப்போ கேட்டு சொல்லியிருந்தது வீடு வந்து ஆரம்பத்தில் நாங்கள் அது இந்த வீடு வந்து கட்டிக்கல நாங்கள் வந்து என்ன சொல்கிற கல்யாணம் கட்டினா புதுசு. அப்போ எங்களை எப்படி நிலையம் எடுக்கிறாங்க என்ன செய்கிறாங்க வராங்கன்னு எங்களுக்கு வந்து தெரியாது. ஆனால் இப்போ வந்து எங்களோட வீடு வந்து பிள்ளை எங்களுக்கு நாங்கள் கை காட்டணும்னு சொல்லி அந்த வீடு அந்த அம்மா ஓமன்னு சொல்லியிருந்தவங்களானா கொஞ்சம் சந்தேகப்பட்டு தான் சொன்னேன் வேணேன். ஏன்னு சொன்னால் அது வெளிநாட்டில் அவங்களோட உறவு வந்து இருக்கிறபடி எல்லாம் சில விட அவங்களோட அம்மா வந்து இருக்க போன மாதிரியும் கதைச்சவங்க எதுக்கும் கேட்டு போட்டு முடிவு சொல்கிறேன்னு சொன்னா வாய்ப்பு அங்கே தான் நாங்கள் பார்க்க போகிறோமே கடவுளை கிடைச்சதுன்னு சொன்னால் நல்லது. அப்போ நிறைய பேர் வந்து யோசிப்பாங்களே இவ்வளோ காலமாக எங்கள் சொந்த வீட்டை விட்டுட்டு போகிறீங்களோண்டு அப்படின்னு இல்லை. எங்களோட வீடு வந்து கொஞ்சம் பிள்ளை தானே வீட்டிலே கொஞ்சம் சில சிக்கல்கள் இருக்கிறபடினால கொஞ்ச நாளைக்கு சின்ன ஆகலாம் வீடு இடம் மாறி இருந்தால் நல்லதுன்னு சொல்லி யோசிக்கிறோமே. அப்போ யாராச்சும் உண்மையாக மறுபடியும் சொல்லணும் எங்களோட வீடியோ பார்க்க உறவுகள் யாராவது இப்போ நம்மள பள்ளிக்கூடம் இதுக்குள்ளே இருக்கிறபடியெல்லாம் நாங்கள் வெளியிடங்களில் போய் வீடு எடுத்துட்டு அது கஷ்டம். அப்போ எங்கேயாவது நெல்லியடி பருத்தத்துறை அப்படி இன்ஜினியருக்கு எங்கேயாவது ஒரு வீடு இருந்தால் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குமே. சரி ஓகே. அப்போ வந்து நாங்கள் இப்போ விடிய நேரம் 11 மணி ஆகுது. நாங்கள் போய் பார்ப்போம் என்ன வீட்டை வந்து சந்தர்ப்பம் கிடைச்சேன்னு சொன்னால் யாரும் தேவைப்பட இந்த வீட்டை கூட நாங்கள் யார் வந்தால் விலைக்கு விற்கிறாண்டாலும் விற்றுட்டு எங்கேயாவது ஒரு நல்ல இடங்களில் காணி வாங்கி ஒரு கொட்டில் போட்டு கொண்டு வந்தாலும் சந்தோஷம் தானே. அப்படியெல்லாம் ட்ரை பண்ணுறேன் பார்ப்போம். எது கடவுளுக்கு எது சித்தமாக அது மாதிரி நடக்கட்டும். ஓகே. இப்போ நாங்கள் சரி அப்போ வந்து வீட்டை போய் பார்ப்போம் என்ன நேரம். ஓகே. அதுக்கு எங்கள் சேனலில் புதுசாக பாருங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ அங்கே ஏரியாக்குள்ள வந்து ரங்கியா ஜனமா இப்போ ஆட்டை வீட்டுக்கிட்ட நிற்கிறோம்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அண்ணா இந்த வீடியோவில் வர ரூபன் வந்து அவரும் வந்து ஒரு வாடகை வீடு அடுத்தவர். அப்போ இதுதான் வந்து ரூபன் வீடு. அவர்கிட்ட விட்டு கேட்டுக்கலாம் நிற்கிறோம். ஆனால் ரூபனை வந்து காணல. அவங்க குழந்தை அடைச்சிருக்கோடையா வெளியில் போயிட்டாங்களோட நாங்கள் கடைக்கு அப்போ பூட்டி இருக்குது. அப்போ நாங்களும் அந்த என்னன்னு சொல்கிறோம் கும்பிட போனதை கொடுக்க வந்த மாதிரி எங்களுக்கு கும்பிடலாம் மட்டும் சொல்லி நினச்சி அந்த அண்ணா வந்து நிற்க வாராரு. அப்போ உண்மையாக அந்த என்ன சொல்கிறது சாந்தினியாக்கள் இருக்கிற வீடு இருக்கிற சார்வாக்கள் இருக்கிற வீடு இருக்கிறதோ அந்த வீடு வந்து வாடகை கொடுத்த அண்ணா அந்த ஒரு வீடு வந்து இந்த இப்போ நாங்கள் வந்து நிற்கிறவங்களும் அந்த பெண்டில் இருக்கிறோம். அந்த வீடு வந்து வாடகை கொடுக்க போகிற மாதிரி கதைச்சிருந்தவங்க சில வேளை அந்த அண்ணா வந்து எங்களை இருந்துட்டா கண்டிப்பாக எங்களுக்கு அந்த வீட்டை வந்து தந்தீங்கன்னா ஒரு உதவியாக இருக்குமே. உதவியாக இருக்குமே தான். அப்போ அந்த அண்ணா அம்மன் சொல்லியிருந்தவர் அவரோட கேட்டு போட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லி அப்போ அந்த வீடு வந்து அது மிஸ் ஆகிட்டேன். அந்த 1 லட்சம் ரூபா அந்த வாடகை அது வந்து மிஸ் ஆகிட்டேன் அந்த வீடு. உண்மையிலே இதில் நிற்கிறோம். இந்த அயலை வந்து பார்க்கல ஆசையாக இருக்கும். ஒரு சத்தஞ்சலார் இல்லாத ஒரு அமைதியான சூழல் இயற்கையான இடம் ஒன்று நல்லா இருக்குங்க. இயற்கையான ஒரு இடத்துல வந்து நாங்கள் தேடுறோம். வந்து அமைதியான இடம் சத்தம் போடாத. அப்போ வந்து அந்த ஏரியா வந்து பார்ப்போம். நாங்கள் வந்து முதல்ல வந்து சொல்லியிருந்தேன் 1 லட்சம் அட்வான்ஸு 5000 வாடகை கொடுத்து அந்த இதான் வந்து முதலாவது கேட் வந்து அது இப்போ தான் 3 கேட் வந்துருக்கு. இது பின் கேட் வந்து அப்போ இதெல்லாம் அந்த வீடு வந்து ஆனால் அந்த வீடு வந்து போய் இல்லைன்னு மிஸ் ஆகிட்டு சறுக்கிட்டு அந்த வீடு வந்து சொன்னால் அந்த வெளிநாட்டில் இருக்கிற அம்மா வந்து இங்கே வந்து இருக்க போகிறான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இது வந்து நல்ல ஒரு ஏரியா உண்டு. எனக்கு பிடிச்சிருக்கு அமைதியான வீடு. அந்த நான் தங்கிருக்கு அந்த அவடத்துக்கு அந்த அதெல்லாம் வீடு நல்ல ஒரு இல்லாம நல்ல வீடு அட்டாக் பாத்ரூம்ல இருந்து சகல நல்ல வசதி. ஏன்னா மாமரம் நல்ல பெரிய மாமரம் தான் தெரியுது. கருத்தா குழம்பு மாமரம்லாம் அனுப்பிச்சு ஆத்திக்குடி ஒரு 4 ஜூஸ் எல்லாம் அடிச்சு கொடுக்கலாம். சரி ஓகே. அப்போ எங்களுக்கு முதல்ல வந்து ஒரு அம்மா வந்து சொல்லியிருந்தா இப்படி ஒரு வீடு எடுத்துடலாம்னு சொல்லி. ஆனால் அந்த அம்மா வந்து கோல் வாங்க பண்ணி கழிச்சது. அந்த அம்மனை வீடு வந்து தெரியலை. இப்போ நாங்கள் அதுதான் வந்து தேடி பார்க்க போகிறோம். இந்த அம்மா எல்லாருமே தெரியும் சாருண்ட வீடுலாம் நம்ம அம்மா வந்து அவன் வந்து என்னன்னு சொல்கிறான் எங்களோட நல்ல மாதிரி அம்மாக்குள்ள வந்து நான் அப்போ அவள் தான் வந்து வீடுகள் எதுவும் இருந்தால் எங்களை சொல்கிறவா அப்படி வாடகைக்கு இருக்கு யாரும் கேட்டால் சொல்லுவோன்ற மாதிரி. ஆனால் அவன் வீடு வந்து இப்போ இங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த ஏரியாவுக்குள்ள என்ன தெரியல. இப்போ போன மாதத்துக்கு கொண்டு காட்டினால ஒரு வீடு அடுத்த காட்டினா நாங்களும் கொஞ்சம் சரியில்லை இந்த வாட்டியாக நாங்கள் அந்த வீட்டை வந்து வாங்கல. ஆனால் இப்போ வந்து இந்த அந்த நாச்சந்தி முடியாங்கால ஒரு இடத்துல ஒரு வீடு ஒன்று இருக்குது. அப்போ அதே மாதிரி நாங்கள் லைட்டாக போய் பார்த்தோம் நம்ம. சரி. ஆனால் என்ன கவலைன்னு சொன்னால் இந்த வீடு வந்து மிஸ் ஆகிட்டுன்னு சொல்லி நல்ல ஒரு வீடு உண்டு. என்னென்னு சொல்கிறது ஒரு இயற்கை அடுத்த ஒரு சத்தம் அமைதி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வீடு உண்டுன்றது. சரி ஓகே பிரச்சனை இல்லை. என்ன வருந்தானே என்ன ஆறுதலாக உண்மையிலே மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம். அந்த சாருவுக்கு அந்த வீடு கொடுத்த அண்ணாவும் வந்து எங்களோட வீடியோ பார்க்குறவங்க இருந்துட்டா
கண்டிப்பாக இப்போ தான் நாங்கள் ஒரு ஒன்றோட கதைச்சு நாங்கள் அந்த நாங்கள் வர பெண்டில் வந்து ஒரு வீடு வந்து இருக்குது அவரோட தொடர்பு வந்து கதைச்சி போட்டு சொல்கிறோம்னு சொல்லி நீங்கள் அந்த வீடு வந்து எங்களுக்கு வாடகைக்கு தந்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இப்போ இந்த நிற்கிற இடம் வந்து ஜீவான பள்ளிக்கூடம் சின்ன பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் பின்னாடி தான் பக்கத்தில் தான் சின்னவனுக்கு வேலையை கூட போட்டு வர்றதும் சுலபமாக தான் இருக்குது. அப்படியான அந்த பித்தடியான இடத்துல நாங்கள் வந்து இருக்கிறோம். அப்போ எங்களோட வீடியோ பார்க்குறீங்க யாராச்சும் இது பிள்ளைங்கள் வீடு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லுங்கள். சரி, ஓகே. நாங்கள் நேரத்தை வந்து வீண் பண்ணாமல் அந்த ராஜேஸ்வரி அம்மாண்ட வீட்டை போய் பார்த்துட்டு என்ன மாதிரி சொல்லிட்டு வீட்டை போவோமே. நான் அந்த அம்மாண்ட வீட்டை வந்து இப்போ நாங்கள் தேடி பிடிப்போம். உண்டைக்குள்ளே எப்படியாச்சும் அந்த அம்மா தேடி பிடிச்சி ஒரு வீடு ஒன்று எடுக்கிற ஐடியா ஒன்று இருக்குது. சரி, இப்போ வாங்க நாங்கள் அந்த அம்மாட்ட போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து அந்த ஏரியா வந்து நான் இதுக்குள்ளெல்லாம் அந்த அம்மா வீட்டை வந்து போகணுமே. ராஜேஸ்வரி அம்மா வீட்டை பாருங்க, இடத்த பார்க்கவே தெரியுது எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு சொல்லி போகணுமா. சரி, ஆடுபடுது. ஆட்டோ ஓடி ஓடி போன் பிடிக்கிறதெல்லாம் ஆடுபடுது. இது வந்து பக்கத்தில் ஆனங்க எங்கள் சித்தின வீட்டுக்கு பின்னால் இருக்கிற இடம் தான். இது வந்து நல்ல அமைதியான ஏரியா தான் வந்து. ஆனால் இங்கே தென்னம்புள்ளே இருப்பாங்க அவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாம்புண்ட சேப்பில் இருக்குது. வளைஞ்சி நெளிஞ்சு சுருண்டு போயிருக்கு தென்னம்புள்ளை வந்து. தண்ணிக்காக நான் நினைக்கிறேன். பாருங்க, இங்கெல்லாம் வந்து கிரவுண்ட் வந்து இருக்குது. இப்பெல்லாம் கிரவுண்ட் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து போகணும். ரோட்டோவில் வந்து சந்து பொந்து வரலாம். இந்த இடமும் வந்து இதுக்கெல்லாம் வந்து என்ன நல்ல உள்ளோடுங்க தானே. ஓ, இதுக்கெல்லாம் வந்துடுறாங்க என்ன? சரி சரி சரி. ஏண்டா நிறைய சுற்றுப்பாதை வந்து அதால் வந்து தெரியலை பாதையில் வந்து என்ன மாதிரி வரலாம், சுற்றுப்பாதையிலையும் வரலாம். ஓ, உள்ளோட எங்கே கலந்தா இங்கே அது எங்களுக்கு தெரிஞ்ச ஆகலாம். வீடுகள் கேட்கலாம் தானே. பதினோட்டு பாரது உள்ளோட்ட பாரு. இப்போ வந்து இதுக்குள்ளெல்லாம் போகணும். இதுக்குலாம் நான் வந்துடுறாங்க என்ன. ஐயாரா போய் அவங்க ரன்னிங் சொல்ல இதான் வந்து சித்தினை விட்டு பின்னால் என்னம்மா சித்தினை விட்டு பின்காணி சித்தி விட்டு பின்காணி வந்து இதுதான். அப்போ நாங்கள் வந்து அந்த ஒரு ஏரியாக்குள்ள வந்து வீடு பார்க்கணும். சித்தின வீட்டு பக்கத்தில் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி எங்கள் ஏரியா வந்து ரோட்டுவில் பாருங்க இல்லை நான் இடிஞ்சு புதஞ்சு போய்க்கிடாது. ஓ, வடிவா சாப்பிடலாம் 2 நாளைக்கு காணும். வெயில வந்து வாங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வெயில் கடன் வெயில் ஒன்று இருக்குது. ஆனால் பார்க்க போனாங்க ஃபுல்லாக இந்த கல் வீடு வரலாம் என்ன வீடுகள் இருக்கு. ஆட்கள் இல்லை. ஓ, அதை விட மதில் வீடு தான் ஃபுல்லா என்ன வெளியில் இல்லை. இங்கே விட ஒரு வீடு உடஞ்சி போய் கிடக்குது. ஐயா பாருங்க என்ன வரேன்னு சொல்லியிருந்தா ஐயா நாங்கள் படிக்கலாம் இதே ஹெட்டப் தான் இப்போ ஐயா எல்லாமே அதே ஹெட்டப் தான். ஓகே, இப்போ வந்து நாங்கள் சித்தினை விட்டு மெயினுக்கு வந்து வேற போகிறோமே. ஓகே, மெயினுக்கு வந்து வேற போகிறோம். நாங்கள் இப்போ நாங்கள் இதுக்குள்ளே வந்து தேடி பார்த்துட்டோம்னா வீடு வந்து இன்னும் கிடைக்கல. பார்ப்போம், அங்கே போய்க்கல பார்ப்போம். அப்போ அங்காலேயும் ஒரு வீடு இருக்குது. அது வந்து சரியில்லை. அந்த வீடு என்ன சின்ன வேலியெல்லாம் வறுக்க இல்லாமல் இருக்குது. பார்ப்போம், எங்கேயாவது கடவுளுக்கு சித்தம் வேண்டாம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வந்து கிடைக்குமே. இனிமேல் யாரும் நினைப்பீங்க என்ன சொந்த வீட்டை வச்சு கொண்டு வாடகை வீடு தேடுறாங்களோன்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட அந்த வீடு வந்து எங்களுக்கு மக்கள் பொருந்தாட்டாலும் மன பொருந்தணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து எங்களுக்கு அந்த மனை வந்து பொருத்தம் இல்லாத ஒரு மனையாக இருக்குது. நிறைய தூரம் நிறைய இதுகளில் பார்த்துருக்குறோம். அதை விட எங்கேயாலும் ஒரு பெண்ணன்னு சொல்லி அடிக்கடி பிள்ளை வீட்டுக்கு வருத்த துன்பங்கள் அப்படி இப்படி வரைக்குள்ள இல்லாமல் ஒரு கோயிலில் கொண்டு கேட்டால் கூட அந்த மனையிலேருந்து நீங்கள் ஒரு 2 வருஷம் இங்கெல்லாம் மாறி இருந்து பாருங்கன்னு கூட சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அதை வந்து பெருசாக நினைக்கல என்ன அப்படி ஓண்ட மாதிரி. இப்போ தான் நாங்கள் அந்த கோயில் வேலையெல்லாம் செய்திருந்தோம் நாங்கள். ஆனால் இப்போ தான் அதோட தாக்கம் வந்து படிப்படியாக தெரியுது. வீடு கொஞ்சம் சிக்கலாக தான் கிடக்குது. நார்மலாக ஆட்டுக்குட்டி எடுத்துக்கொண்டால் ஆட்டுக்குட்டிக்கு அந்த வீடு வந்து பொருத்தம் இல்லை. அது அப்படியே தெரியுது. நாங்கள் எல்லாத்தையும் வந்து சில வீடியோக்குள்ள வந்து ஓப்பனாக கதைக்க இல்லாது. அப்போ அதனால தான் நாங்கள் வந்து இப்படியான ஒரு வாடகை வீடு எடுத்து ஒரு கொஞ்சம் காலம் எங்கேயாவது இருந்து பார்க்கலாமாண்டாக்கா தான் அந்த வீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி கொண்டு போகிறோம். அடுத்து அதை விட இந்த வீடியோ பார்க்க உறவுகளும் வந்து இங்கே அது பக்கத்தில் பருத்துல இருக்கீங்க வீடு எதுவும் இருந்தால் எங்களுக்கு மறக்காமல் இந்த ஃபோன் நம்பர் வந்து யூடியூப் சேனலில் இருக்குது. பார்த்துட்டு கால் பண்ணி சொன்னாலும் சரி, இல்லாட்டி கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணாலும் சரி தான். சரி, அப்போ நாங்கள் என்ன மாதிரியம்மா இன்றைக்கு நாங்கள் வீடு ட்ரை பண்ணி கொண்டிருக்கல எங்களோட முழு நேர சிந்தனையுமா வீட்டுன்ற ஒரு நோக்கம் தான். நாங்கள் நிறைய பேர்கிட்ட வந்து எங்களோட வீடியோ பார்க்குறார்கள். வெளிநாட்டு உறவுகளாக இருக்கலாம், உள்நாட்டு உறவுகளாக இருக்கலாம். அப்படி நிறைய பேர்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அவ்வளோ பேரும் ட்ரை பண்ணி கொண்டு வந்து இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒன்றும் சரிகள் இல்லை. நாங்களும் ஃபோன் மூலம் கூட நிறைய பேர் தொடர்பில் இருக்கிறோம். வீடு வாடகைக்கு இருந்தால் சொல்லுங்க. அப்போ இப்போ வந்து இதில் வந்த ஒரு அண்ணா வந்து சொன்னார், இப்படி அந்த வீடு சார்பாக்களை கொடுத்தா அந்த அண்ணா அந்த வீடு
ஒன்று அதில் இருக்குது நாங்கள் கேட்டு போட்டு சொல்கிறோம்னு சொல்லி அப்போ உண்மையிலே அப்படி அந்த வீடு வந்து கிடைக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குமே. சரி, அப்போ நாங்கள் இதோட எங்களை வீடியோ முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.